விருட்டு விருட்டுன்னு ஓடிட்டு இருக்கிற உங்க பொன்னான நேரத்துல என்ற வீடியோ பார்க்க அந்த அனைவருக்கும் என்ற பொன்னான அன்பு கலந்த வணக்கங்கள். வீடியோக்குள்ள போயிடலாமா? ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா பள்ளிக்கால நினைவுகள் பார்த்துருவோமா? பள்ளிக்கால நினைவுகளை, அதாவது நான் ஸ்கூல் படிக்கும்போது நடந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணி பாருங்க. நீங்க ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு நினைவுகள் இருக்கும். அதை எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சின்னதா ஒரு சிறுசா ஒரு துளியோண்டு கமெண்ட்ல போட்டு போயிருங்க. ஓகேங்களா? பள்ளிக்கால நினைவுகள் நிறையா. அதுல ஏதோ உங்களுக்கு சுவாரஸ்யமா இருந்தது, உங்களுக்கு ஃபன்னா இருந்தது, அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு போயிருங்க. ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ பார்த்தோம்னா, நான் ஸ்கூலுக்கு போகும்போது 6ஆம் நம்பர், நான் 6th படிக்கிறேன். அப்போல்லாம் எங்கள் ஊருக்கு 6ஆம் நம்பர் வரும் காலையில் நேரத்தில். 6ஆம் நம்பர் என்னமோ 9:15 வரும். ஸ்கூல் 9:15 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நாங்கள் அந்த 9:15 பஸ் பிடிக்கிறதுக்கு 8:50க்கே ரெடியாக ஓட ஆரம்பிப்போம். போய் நின்றுட்டு யாரா ஃபர்ஸ்ட் ஏறதுன்னு பார்க்க மாட்டோம், யார் லாஸ்டா ஏறுறது, லாஸ்ட் படியில் நின்று தொங்கிட்டு வர்றது, அது மாதிரி போயிட்டு இருக்கோம். அப்புறம் போயிட்டா ரன்னிங்ல யாரும் இறங்குறா, நான்லாம் ஒரு டைம் ரன்னிங்ல இறங்கி தொப்புன்னு விழுந்துருங்க. அது மாதிரிலாம் யாரும் பண்ணிடாதீங்க. பஸ்ஸில் ஏரியெல்லாம் யாரும் கீழே விழுந்துடாதீங்க, ரன்னிங்ல ஏறாதீங்க, ரன்னிங்ல இறங்காதீங்க. அப்போலாம் நாங்கள்லாம் படிக்கும்போது ரன்னிங்ல வரிசையா லாஸ்டா ஏறி ரன்னிங்ல ஃபர்ஸ்டா இறங்குறவங்க அப்போலாம் ஒரு கெத்து. அப்புறம் இறங்கி வேகு வேகு வேகுன்னு ஸ்கூலுக்குள்ள ஓடி லாஸ்ட் டெஸ்க்கு முன்னாடி டெஸ்க்கு இடத்து போறதே எங்களோட பாலிசியா இருக்கும் அப்பெல்லாம். அப்புறம் டீச்சர் வருவாங்க, ஹோம்ஒர்க் எங்கேனான்னு கேட்பாங்க. நம்ம ஹோம்ஒர்க் பண்ணியிருக்க மாட்டோம்ல. மிஸ் எழுதிட்டுங்க மிஸ், ஆனா வீட்டுல மறந்து வச்சுட்டு வந்துட்டுங்க மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு இடத்துல மிஸ் நம்புவாங்க, ஒரு இடத்துல மிஸ் நம்பவே மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, டேய் நீ ஹோம்ஒர்க் எழுதல் தானே, நாளைக்கு கண்டிப்பா உங்க அப்பாவை கூப்பிட்டு வந்தே ஆகும்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லு, மிஸ் உங்க அப்பா வேலைக்கு போயிட்டு இருக்காருங்க மிஸ், அதனால நாளைக்கு வரமாட்டாருங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்படியே எஸ்கேப் ஆகும். அதுக்கப்புறம் இன்டர்வல் பெல் அடிச்சுன்னா ஃபர்ஸ்டா கிளாஸ் விட்டு வெளியே போறதும், இன்டர்வல் பெல் முடிஞ்சுன்னா லாஸ்டா கிளாஸ் உள்ள வந்து திட்டு வாங்குறதும், லஞ்சு பெல் அடிச்சும் சாப்பிட போகாம கடைசி 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல டிஃபன் பாக்ஸ் திறந்து சாப்பிட்றதும், இல்ல 11 மணி தேர்ட் பீரியட் வந்தோடனே பக்கத்து பேக்ல இருக்கிற டிஃபன் பாக்ஸை தூக்கி சாப்பிட்றதும், லஞ்ச் பீரியட் அப்படியே ஓடும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு மிஸ் லஞ்ச் பீரியட் முடிஞ்சோன்னா சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லும்போது, மிஸ் ஈரிங் மிஸ் கை கழுவிட்டு வந்துடுங்க மிஸ், மிஸ் ஈரிங் மிஸ் டிஃபன் பாக்ஸ் கழுவிட்டு வந்துடுங்க மிஸ் அப்படின்னு சொல்றதும். அதுக்கப்புறம் ஈவினிங் இன்டர்வல் பீரியட்ல ஓடி போய் எப்படா ஸ்கூல் முடியும்னு சொல்லி இப்படியே கொண்டு இருக்கிறதும். இன்டர்வல் போயிட்டு வந்தாங்க கடைசியில், எப்படா இந்த பீரியட் முடியும், என்னடா பண்றது, எப்படா வீட்டுக்கு போறோம்னு சொல்லி யோசிக்கிற சாயங்கால வேலையிலையும், சாயங்காலம் பெல் அடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் பேக்கை தூக்கி போட்டு அரிசி மூட்டை கணக்கா சுமக்கிறேன்னு சொல்லி போட்டு குடுன்னு ஓடி போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறதும். பஸ் 5 மணிக்கே வந்தாலும் 4 மணிக்கே பஸ் ஸ்டாண்ட் போய் நின்று அந்த பஸ்ஸை வர வைக்கிறதுக்காக நிக்கிறதும். இந்த மாதிரி ஸ்கூல் லைஃப்ல செம்ம ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் கடைசியா வந்தான் ராஜன்கிற மாதிரி கடைசியா வந்துச்சு ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு, காலேஜ் லைஃப் முடிஞ்சு, வாழ்க்கைங்கிற ஒரு லைஃப் அதுக்குள்ள வந்தாங்க. கடைசியில் தான் எல்லாத்துக்கும் காலில் எழுந்திரிச்சு விருட்டு விருட்டு ஓடுறதும், மத்தியானம் சாப்பாடு டைம்ல கொஞ்ச நேரம் வீட்டில் பேசுறதும், முன்னாடி சாயந்தரம் வேலையை முடிச்சு வீட்டுக்கு வர்றதும், அது மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு. சரி, இப்போ அதுக்குள்ள ஏன் போயிட்டு நம்ம வேலைக்கு போறது இல்லை. நான் என்ன பண்றேன்னா வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், பிக்கப்பு. வாடகை இருக்கிறப்போ ஓடித்தான் ஆகணும், வாடகை இல்லைன்னா இப்படி உட்காந்துதான் ஆகணும். உட்கார நேரத்துல வேஸ்ட் பண்ணாம உங்களுக்கு வீடியோ போடுறேன், ஓகேவா? உங்களுக்கு எத்தனை பேர் ஸ்கூலுக்கு போயிட்டு மிஸ் ஹோம்ஒர்க் எழுதிட்டுங்க மிஸ், ஆனா வீட்டுல மறந்து வச்சுட்டுங்க மிஸ் அப்படின்னு சொல்லி இருக்கீங்க? எத்தனை பேர்த்துக்கு உங்க அப்பாவை நீ கூப்பிட்டு வந்தேதான் ஆகணும், நீ ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்றதும், வீட்டுல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்னா, மிஸ் எனக்கு உடம்பு சரியில்லைங்க மிஸ், அதனால அன்னைக்கு லீவுங்க மிஸ்ன்னு சொல்லிட்டு சித்தப்பா கல்யாணம் மாமா கல்யாணத்துக்கு போறதும் எவ்வளோ பேர் பண்ணியிருக்கீங்க? அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. ரெட் கலர் ஹார்ட்னா கண்டிப்பா கமெண்ட்ல பின் பண்ணிட்டு போங்க. சரி, கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அதாவது நான்லாம் படிக்கும்போது சித்தப்பா கல்யாணம் மாமா கல்யாணம்னு சொல்லி போக மாட்டேன். மிஸ் காய்ச்சல் அடிக்குதுங்க மிஸ், அதனால ஒரு 2 நாள் லீவ் வேணுங்க மிஸ், சாயந்தரமே சொல்லி போட்டு அடுத்த நாள் லீவு போட்டுருவேன். அப்படியே லீவு சொல்ல மறந்தாலும், அப்போல்லாம் ஃபோன் கிடையாது அவ்வளோக்கா. அப்பா அம்மா கிட்டலாம் நான் படிக்கும் போதெல்லாம் அதிகமாக ஃபோன் இருக்கும். எந்த மிஸ்ஸும் சாரும் ஃபோன் யாருக்கும் பண்ண மாட்டாங்க. அதனால பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ங்கிறது அதிகமாக இருக்காது. இப்போ இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிறாங்க, பெற்றோர் ஆசிரியர் கழகம்ட்டு ஒன்று எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இருக்கும்.
இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். பெற்றோர் ஆசிரியர் கழகம்னு இருக்கும். பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலியமா பேரண்ட்ஸ் மீட்டிங் வைப்பாங்க அப்போலாம். இப்போ தான் டைரக்டராகவே பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுறாங்க. முதல்ல பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் மூலியமாக தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வைப்பாங்க. அதில் தான் போட்டு கொடுப்பாங்க. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் போட்டு கொடுக்குறது யாரும் நிறுத்த போகிறதும் கிடையாது. எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல ஏதாச்சும் ஒரு புள்ளி வச்சு விட்ருவாங்க. உங்கள் பையன் நல்லா தான் படிக்கிறான், இருந்தாலும் இந்த சேட்டையெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய நினைவுகள் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, படிப்பேன் மண்டையில் ஏற்றி அதையும் படித்து எக்ஸாம் ஹாலில் போய் உட்காந்து எக்ஸாம் எழுதும்போது இதை எங்கேயோ படிச்சுக்கிறோம்லே, எங்கே படிச்சுக்கிறோம் அப்படின்னு யோசிக்கிறதும், இது மாதிரிலாம் சந்தோஷமான நினைவுகள்னா பள்ளிக்கூட நினைவுகள் தான். எவ்வளோ பேர்த்துக்கும் நீங்கள் எல்லாருமே கேளுங்க, சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கேளுங்க. உனக்கு ஸ்கூல் லைஃப் பிடிச்சிருக்கான், காலேஜ் லைஃப் பிடிச்சிருக்கான், இல்லை இந்த இப்போ வேலைக்கு போகிற லைஃப் பிடிச்சிருக்கான்ட்டு எல்லாருமே சொல்கிறது ஒரே விஷயம், ஸ்கூல் லைஃப். ஏன்னா ஸ்கூல் லைஃப்பில் தான் என்ன நினைப்பாங்கன்னா, சார் இன்னும் 2 வருஷம்டா 10th முடிச்சிடலாம். 8th படிக்கும்போது 10th படிச்சோம்னா இன்னும் 2 வருஷம்டா 12th முடிச்சிடலாம், காலேஜ் போயிடலாம், அப்படியே கெத்தா சுற்றலாம் அப்படின்ட்டு போவோம். அங்கே போனால் தான் தெரியும் ஸ்கூலே எவ்வளோ பரவாயில்ல இந்த காலேஜுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தோம்னா வேலைக்கு போயிட்டோம்னா நம்மளே சம்பாரித்து நம்மளே சொந்த கால் நிற்கலான்னு தோணும். ஆனால் வேலைக்கு போனால் தான் தெரியும் அங்கேயே ரொம்ப பரவாயில்ல, இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய ஸ்கூல் குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இன்க்ளூடிங் நான் இருந்தப்ப இருந்தே என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே வேலைக்கு போகணுன்ட்டு தான் நாங்கள் எல்லாமே யோசிச்சிருந்தோம். ஸ்கூலை முடிச்சு காலேஜ் முடிச்சோன்னே வேலைக்கு. ஆனால் வேலைக்கு வந்தாங்க தான் தெரியும் ஸ்கூல் லைஃப்பில் எவ்வளோ சொர்க்கம்ன்ட்டு. அது மாதிரி இதை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வயசில் கண்டிப்பாக படிங்க. நீ எல்லாம் படிக்கல ஏன்னு சொல்லணும். நான் படித்தேன், 10th 434 மார்க் எடுத்தேன். அது வேற பிரச்சனை, அது வேற டிபார்ட்மெண்ட், அதை விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா படிச்சிட்டிங்கன்னா லைஃப் செட்டில்டு. அதாவது எந்த துறை உங்களுக்கு கை கொடுக்குமோ, எந்த துறை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகுதோ அந்த துறையில போய் செட்டில் ஆக பாருங்க, ஓகேங்களா? இல்லாட்டி கம்முன்னு சொந்த தொழில் பண்ணிருங்க, பிரச்சனை ஓவர். 10th ஃபெயிலா 12th ஃபெயிலா காலேஜ் அரியரா எதாவது ட்ரை பண்ற வரைக்கும் படிப்புல ட்ரை பண்ணிட்டே இருங்க. அதே நேரத்துல கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்குள்ளே ஒற்றுக்கொள் சொல்லுவாங்களே, அது மாதிரி கைத்தொழில் ஒன்று கத்துக்குங்க, கவலையே இல்லாம இருங்க, ஓகேங்களா? இது மாதிரி உங்க ஸ்கூல் டேஸ்ல எத்தனை பேர் அப்பா அம்மாக்கு தெரியாம லீவை போட்டிருக்கீங்க? ஸ்கூல் இருந்தாலும் ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துக்கிறீங்க. ஸ்கூலை கட்டடிச்சுட்டு படத்துக்கு போய்க்கிறீங்க. நாங்களாம் ஸ்கூலை கட்டடிச்சுட்டு படத்துக்கு போக மாட்டோம். இந்த சனி ஞாயிறு லீவில் படத்துக்கு போவோம். 10 ரூபா டிக்கெட் அப்பெல்லாம். நாங்களும் படத்துக்கு போயிட்டோம்டா அப்படின்னு. அது என்ன படமோ, விஜய் படமோ, அஜித் படமோ, ரஜினி படமோ, கமல் படமோ, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நாங்கள் படத்துக்கு போனோம்ல அதுதாங்க. படத்துக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு போவோம், ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு 10-15 பேர் எல்லாம் சேர்ந்து போவோம். அப்போல்லாம் அந்த வீல் சிப்ஸை வாங்கி 1 ரூபாய்க்கு சிப்ஸை வாங்கி 10 பேரும் சாப்பிடுவோம். அதெல்லாம் மலரும் நினைவுகளாக இருந்துச்சு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர்த்துக்கு ஸ்கூல் லைஃப் பிடிக்கும். அதே நேரத்தில் நிறைய பேர் ஸ்கூல் லைஃப்பை மிஸ் பண்ணுறவங்களும் இருந்திருக்காங்க. அதாவது எப்படின்னா, அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறது பிடிக்கும், ஆனால் எக்ஸாமில் ஏதாச்சும் ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிருப்பாங்க. அதனால் ஸ்கூலுக்கு போக முடியாமல் வேலைக்கு போகிற நிலைமை இருந்திருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியெல்லாம் இருந்திருக்காங்க. இப்போ கூட பார்த்தா சொல்லுவாங்க, நீ எல்லாம் ஸ்கூல் சந்தோஷமாக இருந்துட்டேன், நான்லாம் அப்படியே இல்லடா மிச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ஸ்கூல் டேஸை ஏதாவது ஸ்கூல் பசங்க பார்த்துருந்தீங்கன்னா ஸ்கூல் டேஸை முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்கூலை முடிச்சிட்டிங்கன்னா காலேஜ் அதை விட கொடூரம். காலேஜ் முடிச்சுட்டு வாழ்க்கைக்குள்ள என்ட்ரிங்கன்னா அதை விட கொஞ்சம் கஷ்டம். கொடூரம்னு சொல்ல முடியாது, கஷ்டம். ஸ்கூல் டேஸில் இருக்கிற மாதிரி லைஃப் எங்கேயுமே கிடையாது. அதனால் எல்லாரும் ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கூல் நினைவுகள், அதாவது மலரும் நினைவுகள், மலரான நினைவுகள் எல்லாத்தையும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போவாங்க. இதே மாதிரி நம்ம வீடியோ ரெகுலராக வரும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி, வணக்கம். விட்டு வேலைக்கு போகிற நேரத்தில் இந்த வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றிகள் கலந்த வணக்கங்கள். ஓகே, டாட்டா, பை பாய். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிதிஷ் நிதி. டாடா.